நேத்து ஏகேடைய ரேசிங் டீம் ஜெயித்தோடனே ஏகே எவ்வளோ சந்தோஷமா துள்ளி குதிச்சாரு, இந்த ஹார்ட் ஸ்மைல்லாம் காட்டினாருன்னு பார்த்துருப்போம். அது நம்மளே ஜெயித்த முறைன்னு ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நமக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்கேலேருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் ரொம்ப அன்பாக அதை பாராட்டினாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் பாராட்டல, விஜய். ஏன் அவர் பாராட்டல, எதுக்காக இதை தவிர்த்தார் அப்படின்னு பல பேர் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நேத்துல இருந்து சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலுமே அஜித் 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 மட்டும்தான். ஏன்னா நம்ம நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் அவரை ஒரு எக்ஸாம்பிளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனை தாண்டி தன்னுடைய பேஷன் நோக்கி ஒருத்தர் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவர் இருக்கிறாரு. அந்த வகையில் எஸ்கே அவர் பயங்கரமாக பாராட்டி இருக்கிறார். அதாவது உங்களுடைய துணிவுக்கு பெரிய பாராட்டுகள் ஏகே சார், இது ஒரு பெருமையான தருணம், நீங்க இதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு கோப்ப ஸ்மைல் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அடுத்ததா அவரை வச்சு அடிக்கடி படம் எடுக்கிற சிறுத்தை சிவா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வாழ்த்துக்கள் அஜித் சார், உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் என்னோட மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் நீங்கள் வெற்றி பெறணும், அதுதான் எங்களுடைய ஆசை. ஸோ அந்த நம்பிக்கைக்கும் உறுதிக்கும் நான் கண்டிப்பாக பக்கபலமாக இருக்கிறேன் அப்படின்னு மரியாதையோடையும் அந்த அன்போடையும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிறுத்தை சிவா. அடுத்தபடியாக கமல் சார், அவருக்கும் இவருக்குமான ஒரு நட்பு நிறைய இடத்துல அவரே சொல்லியிருக்கிறார். அதன் காரணமாக தான் உங்களுடைய முதல் வெற்றிக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பரான அஜித்துக்கு நான் பாராட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த நண்பர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த 3வது இடம் ஒரு பயங்கரமான போட்டி சார், நீங்கள் ஜெயித்திருக்கிறீங்க, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த பெரிய ரேசிங் நிகழ்ச்சியில் நம்மளுடைய திராவிட மாடல் அரசுடைய டிஎன் ஸ்போர்ட்ஸ் லோகோவை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதுக்காக ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய தமிழ்நாடும் உங்களை பார்த்து கௌரவப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அடுத்தபடியா ஏகே அவர்களுக்கு ஆஸ்தான மியூசிக் டைரக்டர் யுவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சார் இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான தருணம், இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஹியூஜான விஷயம், இது பல முக்கியமான விஷயங்களுக்கு தொடக்கமாக அமையும் அப்படின்னு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் சாதிச்சிட்டீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு, லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இத்தனை ஆட்கள் அவ்வளோ சந்தோஷத்தோட தான் ஜெயித்த மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் பாராட்டிட்டு வர்றாங்க. இத்தனை செலிபிரிட்டிஸ் தங்களுடைய வாழ்த்துக்களை அஜித்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஆனால் ஒருத்தர் மட்டும் இந்த லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு பார்க்கப்படுது, அவர் தான் விஜய். ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அஜித்தை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் என்னோட நண்பர் அஜித் மாதிரி வரலான்னு பார்த்து அப்படின்னு கோட்டு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். லியோ சக்ஸஸ் மீட்டில் கூட ஒரே தலை அப்படின்னு அஜித்தை பற்றி பேசுவார். ஆனால் இந்த வெற்றிக்கு பாராட்டை சொல்லலையே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் நிறைய பேர் பாராட்டுகளை சொன்னாங்க, அஜித் அவர்கள் மௌனமாக இருந்துட்டாரு, வாழ்த்துக்களை சொல்லலை, அதன் காரணமாக தான் இவர் இப்போ அந்த வாழ்த்தை சொல்லலையோ அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த மாதிரி சில பேர் நெகட்டிவாக சொன்னால் கூட நீங்கள் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவங்க வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுப்பா, நிறைய இடத்துல அதே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு. ஸோ ஒருவேளை தொலைபேசி வாயிலாக அவர் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தா மட்டுமே அது கரெக்டாக சொல்கிறதுக்கு சமமாக அமையும். ஸோ அது குறித்த தகவல் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.